கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் புஸ்தகம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அருமையான வார்த்தை. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை, ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நான் கிட்டத்தட்ட விதைப்பு மறுப்பு பிரமாணத்தை ஒரு 3-4 வருஷம் தொடர் போதனையாக நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்போலாம் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிரமாணம். அது அந்த 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 ஃபார்முலா தான் இந்த உலகமே இயங்கி கொண்டு இருக்கிறது. தேவையில்லாமல் சொல்கிறீங்க, ஆவிக்குரிய ஃபார்முலா தான் இந்த உலகத்துக்குரிய ஃபார்முலாக அநேக பேர் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, மோச போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறோமோ அதே அறுப்பான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோமோ ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே ஒரு விதையாக இருக்கிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது விதையாக இருக்கிறது. நாம் செயலில் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் அது ஒரு விதையாக இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் இந்த நேரத்தில் ஆண்டருக்கு கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து துதித்து பாட்டு பாடி கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவும் விதையாக இருக்கிறது. எதிராமல் சொல்றீங்க, ஒன்றும் வீணாக போவதில்லை, அந்த விதை விளைச்சலாக மாறும். மீண்டும் சொல்கிறேன், நாம் ஆண்டருக்காக நீங்கள் விதைச்ச ஒவ்வொரு விதையுமே அது விளைச்சலாக உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அது பல மடங்காக பார்ப்பீங்க. விதை எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு விளைச்சல் ஆண்டவர் கொடுப்பாராக. அவர் பெருக்கத்தின் தேவன், நாம் பெருக்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் பெருக்கத்தின் தேவன், நாம் பெருக்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை சொல்றீங்க? ஆண்டவர் ஆமென். அவர் அருமையான தேவன். அவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே இந்த பிரமாணத்தை வைத்து தான் படைத்து விட்டார். முதல் அதிகாரத்திலேயே விதைப்பும் அறுப்பு பிரமாணம் அங்கே செயல்படுகிறது. என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம். அல்லேலூயா. படிமா. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் படிச்சு வந்துருங்க, விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும். கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்து தேவன் அது நல்லதென்று கண்டார். எத்தனை சொல்றீங்க? ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு காய்களும் ஆண்டு உருவாக்கும் பொழுது அதுக்குள்ளாக விதையை வைத்துதான் கர்த்தர் உருவாக்குறார். அதுக்குள்ளாக வித்து வைத்துதான் கர்த்தர் உருவாக்குறார். அதை என்ன பண்ற ஆண்டவர்? அதை பழுகி பெருக செய்கிறார். எத்தனை சொல்றீங்க? ஏதேன் தோட்டத்தை பூமியில ஒரு பகுதி எடுத்து ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாள் கையில கொடுத்து, ஆதாமே ஏவாளே, உனக்கு ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இந்த ஏதேன் தோட்டத்தை போல நீ பூமியை என்ன பண்ணணும்? ஏதேன் தோட்டத்தை போல நீ ஆக்கும்படியாக ஆண்டவர் ஒரு பொறுப்பான ஒரு வேலையை ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் பெருக்கத்தை ஏற்படுத்துவார்? அதுக்குள்ளாக விதை இருக்கிறது. ஒரு ஆப்பிள் பழத்துக்குள்ள போனா விதை இருக்கிறது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இருக்குது, என்ன இருக்குங்க? திராட்சை. அந்த திராட்சைக்குள்ள பெரிய விதை இருக்குது. அல்லேலூயா. விதை இல்லாத எந்த ஒரு பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. எல்லாத்துலேயும் விதை இருக்கிறத நம்ம சாப்பிடணும். எத்தனை சொல்றீங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பழம் சொல்கிறான், ஹைப்ரிட் காய்கறி சொல்கிறான், பெருசாக இருக்குது கலப்பைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ள விதை இருக்காது. விதை இருக்கிற பழ வகையெல்லாம் சாப்பிட வேண்டும். எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. ஆதாம் கிட்ட சொன்னார், ஆதாமே ஏவாளே, நீங்கள் விதை போய் நீங்கள் தேட தேவையில்ல. அந்த பழத்துக்குள்ளாகவே விதை இருக்குது, அந்த காய்கறிக்குள்ளாக விதை இருக்கிறது, அந்த பூண்டுக்குள்ளாக விதை இருக்கிறது. அதை எடுத்து நீ விதைச்சால் நீ விளைச்சலை காண்பாய். ஆண்டவர் உங்கள் கையில் எது எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அது எதெல்லாம் விதையாக இருக்கிறது, அதை எடுத்து நீங்கள் விதைச்சிங்கன்னா அது விளைச்சலாக மாறும். மீண்டும் சொல்கிறேன், விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா அது விளைச்சலாக மாறும். பக்கத்தில் பசங்க, உங்கள் கையில் இருக்கிற விதையை விதைச்சிங்கன்னா, நல்ல நிலத்தில் விதைச்சிங்கன்னா அது விளைச்சலாக மாறும். 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தரும். நிச்சயமாகவே பலன் தரும். கரங்கள் தட்டி மையம் பாருங்க. அல்லேலூயா. நிச்சயமாக பலன் தரும். அல்லேலூயா. மெயினான ஒரு விதை என்னவென்றால் நம்ம வாயின் வார்த்தை தான். மெயினான விதை என்ன தெரியுங்களா? வாயின் வார்த்தை. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது விதையாக இருக்கிறது. அது விளைச்சலை கொண்டு வரும். நான் நல்லா இருப்பேன் சொன்னா நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், என் கையின் பிரயாசம் நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், என் சந்ததி நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இந்த ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் கர்த்தர் விரிவுபடுத்துவார். இந்த ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிப்பார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் ஓடுவேன். சொல்லுங்க, ஓடு விதையாக நான் ஏசாப்பாடு சித்தத்தின்படி நான் ஓடுவேன். ஏசாப்பா சித்தத்தின்படி நான் வாழுவேன். ஏசாப்பாடு சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். கரங்கள் தட்டி மையம் படுத்துங்க. ஒவ்வொன்றும் விதையாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும், ஒவ்வொரு ஆமேனும், ஒவ்வொரு ஜபமும் அது விதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மறக்க மாட்டாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் கூட மடித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் ஈசா கிட்ட சொல்றாரு, என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து நான் பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதித்து நான் பெருக செய்வேன். உங்க அப்பா விதை போட்டு போயிட்டாருப்பா. இதை விடாம சொல்றீங்க, நீங்க விதை போட்டு போங்க. இந்த உலகத்தில் நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உங்க பிள்ளைகளுக்காக நன்மையான காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவருக்காக வாழுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க. ஆண்டவர் மறக்கிற தேவன் கிடையாது. நம்ம நினைவுபடுத்த சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவனாக இருக்கிறேன், நான் உங்கள் பிதாக்களின் தேவனாக இருக்கிறேன். உங்க பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு அடிமைத்தனத்தை மீட்டு கொண்டு வந்த தேவன் நான் தான். அந்த தேவன் நான் உங்களை விடுவிக்க வந்தேன், உங்களை ரட்சிக்க வந்தேன். ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, ஒரு நேரத்தில் பாவம் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் மனம் திரும்புகிறாங்க, பாவம் செய்கிறாங்க, நியாயாதிபதி அனுப்புகிறாரு, தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, மறுபடியும் பாவம் செய்கிறாங்க, மீண்டும் பாவம் செய்கிறாங்க, மீண்டும் மனம் திரும்புகிறாங்க, மீண்டும் பாவம் செய்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை விட்டு விலகவில்லை. மீண்டும் ஆபிரகாம் நிமித்தம் மீண்டும் மீண்டும் தேடி வரார். எது பேராம சொல்றீங்க? கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் கல்வார் சிலுவையில் அவள் பலியா இருக்கிறது பார்க்கிறோம். ஆதாம் கையில கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த விதையை எடுத்து நீ விதையப்பா, நீ பெருக்கத்தை காண்பாய். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்க பிள்ளைகள் இருக்கிறார், குடும்பம் என்ன விதை கொடுத்திருக்கிறார், அது நீங்க தான் அந்த நல்ல நிலத்தில் விதைக்கிறவர்களாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எது பேராம சொல்றீங்க? அந்த விதைக்கும் பொழுதுதான் விளைச்சல் காண முடியும். 2 காரியங்களை அழகா புரிந்து கொள்ளுங்க. விதை கையை விட்டு போக வேண்டும், விதை கண்ணை விட்டு மறைய வேண்டும். இங்கே யாருன்னா விவசாயம் பண்ண இருக்கீங்களா? அப்படி தான் இருக்காருங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். விதை என்ன பண்ணுவாங்க? கையை விட்டு போகணும், கண்ணை விட்டு மாறினோம். கையை விட்டு விதை போய் அந்த நிலத்து மேலே விழ வேண்டும். அந்த நிலத்துக்குள்ளாக போனாதான், கண்ணு விட்டு மறைஞ்சாதான் விளைச்சலை காண முடியும். எது பேராமல் சொல்றீங்க? நாம் ஆண்டவருக்காக விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும், இந்த ஊழியத்திற்காக செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களுமே அது விளைச்சலை கொண்டு வருதா இருக்கிறது. அநேக திருச்சபையில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, பேர் எழுதி தசம்பாகம் காணிக்க அப்படிலாம் எளிதில் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. நம்மளுடைய ஒரு சில திருச்சபையில் அப்படியே அந்த கவர்லாம் வச்சுருப்பாங்க. நம்மளுடைய தப்பு கிடையாது, அது செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய திருச்சபையில் நம்மளுடைய ஊழியத்தில் அந்த காரியங்கள் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேரை எழுதி போடும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரிவினைகள், ஒரு சில காரியங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இந்த குடும்பம் நிறைய கொடுக்குறாங்க, அந்த குடும்பம் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த 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 காரியங்களே நம்மளுக்கு தெரிய தேவையில்ல. நீங்கள் விதையை விதைக்கிறீங்க, தேவன் பார்க்குறாரு, அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் விளைச்சலை கொடுப்பார்.
இந்த விதையை நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த விதையை நான் ஆசீர்வதித்து போட போகிறேன். என்னுடைய விதை பல மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும், குறைவுகள் நீங்கும், கடன்கள் மறையும். இதை நான் விதையாக போடுகிறேன், அதை நான் விளைச்சலாக நான் பெற்றுக்கொள்கிறேன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? விதையாக போடுகிறேன், நான் விளைச்சலாக பெற்றுக்கொள்கிறேன். நான் அவருக்காக நம்ம எதை இழக்கிறோமோ அது 100 தனையாக கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல நினைவில் இருக்கிறது. நம்ம இந்த வருடத்தில் ஒரு சில காரியங்கள் நம்ம ஆண்டர் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அடிக்கடிக்கு இந்த கரண்ட் ப்ராப்ளம் வரும். இந்த கம்பத்தில் நம்ம ஒயரை மாற்ற ஆண்டர் ஒரே வாரத்தில் அதை மாற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய வார்த்தை விதையாக அவங்க இருதயத்தில் போகும். நிச்சயமாக ஒரு நாள் அது விதையை கர்த்தர் விளைச்சலை கொடுப்பார். இந்த சிறு பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டர் விதையாக ஆண்டர் ஊழியத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகள் தான் வருங்காலத்தில் அது பெரிய மரமாக பெரிய விளைச்சலாக கர்த்தர் மாட்டுவாராக. ஒவ்வொரு பிள்ளைகள் பார்க்கும்போது சாதாரணம் பார்க்கக்கூடாது. பிள்ளைகள் சேட்டை பண்ணுவாங்க தான், அவன் பேசினே இருப்பாங்க தான், ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கவனித்து கொண்டு இருப்பார்கள். பெரியவங்க நல்லா அமைதியாக இருப்பாங்க, நல்லா கவனிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட சிந்தையெல்லாம் எங்கே போயிருக்கோம்? ஐயோ நீங்கள் சாயந்தரம் தண்டல்காரர் வந்துடுவார், லோன்காரர் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். அதில் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் விதையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சின்ன வயசில் நான் 5 வயசில் ஆமாம் சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி. 5 வயசில் சண்டே கிளாஸ் போனேன். சண்டே கிளாஸில் போயிட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகளை கருத்தை கவனிங்க. ஏசாப்பா கிட்ட நீங்கள் என்னாலுமே ஏசாப்பா என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஏசாப்பா கிட்ட எது ஜோம் பண்ணாலுமே, சின்ன பசங்களை கவனிங்க, ஏசாப்பா கிட்ட எது ஜோம் பண்ணாலுமே கொடுப்பார். சரி நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா நல்ல ஒரு பெரிய கார் வேணும், பெரிய வீடு வேணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், பைக்கு வேணும் அப்படி நான் ஜோம் பண்ணல. ஏசப்பா எங்கள் அப்பா குடிக்கிறாரு, எங்கள் அப்பா குடிச்சு எங்கள் அம்மாவும் அடிக்கிறாரு, 10க்கு எண்ணெய் சேர்த்து அடிக்கிறாரு, வலி தாங்க முடியல ஆண்டவரே, எங்கள் அப்பாவை குடிய மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது அது ஒரு காரியத்தை நான் ஜெபம் பண்ணேன். நல்ல நினைவில் இருக்கிற 5 வயசில் அந்த ஒரு சின்ன ஜெபம் எங்கள் அப்பா பயங்கரமாக குடிச்சிட்டு வந்தார். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் எங்கள் அப்பா இப்படி குடிச்சிட்டு வர்றாரு, இருக்கிறத விட இன்னும் அதிகமாக குடிச்சிட்டு வந்தார். கோவம் வருமோ வராதுங்களா நம்மளுக்கு? இன்னும் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஏசப்பா கிட்ட எது கேட்டாலுமே தருவார், எது கேட்டாலும் தருவான்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லி கொடுத்து சாக்லேட்டும் கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் இது இப்படி ஜெபம் பண்ணேன், எங்கள் அப்பா அதிகமாக குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கலை, பெரிய சொப்பு கூட தண்ணி இருந்துச்சு, எடுத்து முடக்கமுன்னு தலையில் ஊற்றிக்கினேன். ஒரு வாரம் சொன்னார், நான் இனி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படி நடந்துச்சு ஏதாவது நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு. அப்போ ஜெபம் பண்ண ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு எங்கள் அப்பா அந்த மாற்றத்தினால எனக்கு 5 வயசுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது, ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் அப்பா அம்மாலாம் அந்த வேறொரு மார்க்கத்தில் இருந்ததுனால அவங்க கூட யாராவது விக்கிரங்கள் கோயில் கிடையாது, போடாத மொட்டை கிடையாது, ஆமாம் நடாத நடக்க கிடையாது, கீழே நடந்தோன்னா ஆமாம் அதுக்கு வரைக்கும் மேல்படி வரைக்கும் நாங்கள் நடந்து போன காலங்களாக இருக்கிறது, ஏறாத விக்கிரகம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் ஒரு சில காலங்கள் வரும் பொழுது 12வது முடிச்சுட்டு ஆமாம் சுனாமி வருது. சுனாமி வந்து தண்ணி வீட்டில், எங்கள் வீட்டில் இது வரைக்கும் தண்ணி, அதாவது இந்த நடுத்தெருலாம் தண்ணி இல்லை, அந்த தண்ணி என்ன கோவம் தெரியல, ஊரை சுற்றிக்கின்னு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் தெருவில் தான் நிறைய ஆறாக ஓடுது. எங்கள் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் தண்ணி, எங்கள் வீடும் அப்போ தான் ஞானஸ்நானம் எடுத்தது கடல் தண்ணியில். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த 2004க்கு அப்புறம் 26ல் சுனாமி வருது. அதுக்கப்புறம் 2005 மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? 5 வயசில் ஆண்டவர் தொட்டார், 17 வயசில் ஞானஸ்நானத்தை எடுக்க கிருபை செய்தார், 27 வயசில் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் விதையாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஊழியத்தை எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளுடைய திறமசாலிகள் அதிகமாக இருக்காங்க, நம்மளுடைய பணம் படித்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, நம்மளுடைய அதிகமாக படித்தவங்க பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் உங்களையும் என் தேவன் அழைத்திருக்கிறார், ஏதோ நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறார். உங்களை விதையாக கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் நல்ல நிலமாக கர்த்தர் பார்க்கிறார். உங்களை கொண்டுதான் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவாராக, அகலப்படுத்துவாராக, இன்னும் இந்த ஊழியத்தின் வேகத்தை அதிகரிப்பாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஒரு விதையாக இருக்கிறது, நிச்சயமாக நடக்கும்.
நம்ம ஊழியத்தில் செய்கிற ஒவ்வொரு செயலும் விதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் சொல்லுகிற ஒவ்வொரு ஆமேனும் விதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் மேற இருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் விதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. வருகிற நாட்களில் அது விளைச்சலே நீங்கள் பார்ப்பீங்க. அது எல்லைகளை விரிவுபடுத்தும். அந்த எல்லைகள் விரிவுபடுத்தும். அந்த விளைச்சல் பெருக்கத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் சொல்றீங்க? அந்தந்த விதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் நோவா காலத்துக்கு அப்புறம் நோவா காலத்தில் ஒரு அழிவு வருகிறது. அதுக்கப்புறம் ஆண்டு சொல்லும் பொழுது என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் சொல்றீங்க? அருமையான வார்த்தை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன் மழை காலம் வருது, வெயில் காலம் வருது, அதுக்கப்புறம் கரெக்டா மழை காலம் வருது, அதுக்கப்புறம் குளிர்காலம் வருது, ஏன் கரெக்டாக வருது? எனக்கு ஒரு கேள்வி. மாறி கூட வரலாம்ல. அல்லேலூயா. அது எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, கார்த்திகை மாதமா காஞ்சாலும் காயும், சொல்லுங்க, காஞ்சாலும் காயும், பேஞ்சாலும் பெய்யும். அதுக்கப்புறம் வேறு என்ன? வெயில் மே மாதம் சித்திரை மாதம் தான் சொல்லுங்க சார். தை பிறந்தா பக்கத்தில் சொல்லுங்க. அவருக்கு மட்டும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கு, அவர் பக்கத்தில் சொல்லுங்க, எழுப்பி விடுங்க வர. அதுக்காக சொன்னேன். தை பிறந்தா சொல்லுங்க. தை பிறந்தா வழி பிறக்கும். தை பிறந்தா என்ன பிறக்குங்க? வழி பிறக்கும். நான் சொல்கிறேன், அனுதினமும் கர்த்தர் புதிய வழிகளை கர்த்தர் திறப்பவராக, உங்களுக்கு முன்பாக தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவாராக, கோணலானவைகளை கர்த்தர் செம்மையாக கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், இதிலே களி கூர்ந்த மகிழ கடவோம். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோ. கரங்கள் தட்டி, இந்த நாள் கர்த்தர், இதிலே களி கூறுவோ. புலம்பல் இல்ல, அழுகை இல்ல, இன்று போற்றி புகழ்ந்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். சொல்லமா? துதித்து துதித்து மறந்திருப்போம், துயரம் துதி ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயவரி மகிழ்ந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். இந்த பாட்டு பாடும்பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். முதியோர்கள் வயதானவர்கள் குறித்ததான ஒரு பாரம் உண்டாகிறது நம்ம ஊழியத்தில். வருகிற நாட்களில் முதியோர்களுக்கான ஒரு இல்லத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. எது பேர் சொல்றீங்க? முடியாதவங்க, தாய் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க, யாரும் உறவினர்கள் உற்றார இல்லாதவங்களுக்கு ஒரு இல்லத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. அவர்களுக்கு பராமரிப்பு ஊழியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாராக. எது பேர் சொல்றீங்க? உள்ளத்தில் ஆவியானவர் ஒரு ஒரு ஊந்துதலை கொடுக்கறதுனால பேசுகிறேன். வருகிற நாட்களில் அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ரெடி ஆக்கி சபையை ரெடி ஆக்கிங்க. அநேக பேருக்கு ஆகாரத்தை கொடுக்கிற சபையா இருக்க போகிறது, அநேக பேருக்கு போஷிக்கிற ஊழியத்தை கொடுக்கிற சபையா இருக்க போகிறது, அநேக ரட்சிப்புகளுக்கு நடத்துகிற சபையா இருக்க போகிறது. எதை பேர் சொல்றீங்க? வருகிற நாட்களில் கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. ஒரு சகோதரி கிட்ட பேசும்போது சொன்னேன், நம்ம ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவார். நம்ம ஊழியத்தில் அநேக ஹாஸ்பிட்டல்களை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசங்களை ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஊழியத்தில் அநேக ஹாஸ்பிட்டல்களை கர்த்தர் கொடுப்பார், அநேக ஸ்கூல்களை கர்த்தர் கொடுப்பார், அநேக பள்ளிக்கூடத்தை நம்ம பள்ளிக்கூடங்களை கட்டுவோம், அநேக காலேஜுகளை கட்டுவோம். இதெல்லாம் விதை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாக நடக்கும். இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும், நல்ல ஒரு மருத்துவ ரீதியாக கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
குறைஞ்ச, அதாவது ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துட்டு அனுமதி தெரியாது. நாளத்தில் ஒரு பங்காவது என்ன பண்ணணும், அது நம்ம அந்த காரியங்களை பண்ண வேண்டும் என்று ஆவியான உணர்த்தினால் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே நம்ம ஊழியத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நம்மளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவாராக. நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல அதிகாரத்தில் வருவார்கள். நம்ம பிள்ளைகள் நல்ல உயர்வான ஸ்தானத்தில் வருவார்கள். நம்ம பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அநேக IPS அதிகாரிகளை கர்த்தர் கொடுப்பார், IAS அதிகாரிகளை கர்த்தர் கொடுப்பார், அநேக அரசியல் தலைவர்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த நம்மளை தேடி ராஜாக்கள் தேடி வருவார்கள். ராஜாக்கள் ஓடி வருகிறார்கள் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இருக்கிற உதிக்கிற வெளிச்சத்தை கண்டு அநேக ராஜாக்கள் தேடி வருவார்கள். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நினைப்படுறதுனால நான் சொல்லிட்டு கடந்து போகலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம். ஆமீன். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமீன். பக்கல் பாசங்களுக்கு எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து நடந்து வருவார்கள். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவார். இன்னும் ஊழியத்தின் வேகத்தை கர்த்தர் அதிகரிப்பார். இன்னும் அழிந்து போகிற ஆத்மகள் நாம் மீட்டெடுக்கிற கருவியா கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. பூமி உள்ள நாளளவும் விதைப்ப மறுப்ப ஒளிந்து போவது இல்லை. அல்லேலூயா. விதைப்ப மறுப்பு ஒளிந்து போவதில்லை. ஒவ்வொரு காரியங்களும் விதையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை விதையாக இருக்கிறது. நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதையை விதைக்கிறன்னு போனால் வழியருக ஒரு விதை விழுந்தது. அது என்ன பண்ணுது, அது காகங்கள் பறவைகள் கொத்தின்னு போயிடுச்சு. ஒரு சில விதைகள் கற்பாறை மேலே விழுந்தது. அது வேறு இல்லாதனால வெயில் ஏறின போது தீந்து போயிட்டு. ஒரு சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் போய் விழுந்தது. அது முள் நெருக்கப்பட்டதுனால அதால் வளர முடியவில்லை. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தந்தது. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. சொல்றீங்க. கடந்த நாட்களில் ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு நான் விதைக்கும் பொழுது, ஆமீன், ஒரு பிரதர் அது ஒரு டீமாக வச்சு செய்கிறாரு. அந்த மிஷினரி ஊழியத்துக்கு நான் பொழுது நம்மளோட ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுது. எது பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அநேக பேர் இங்கே சொந்த ஊரை விட்டு சொந்த குடும்பத்தை விட்டு அநேக பேர் மிஷினரியாக போய்ட்டு வடமாநில ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஊழியங்களுக்கு ஒரு டீமாக ஒரு செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஜெயக்குமார் பிரதர் தான், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கார்ல. ஆமீன். அந்த ஊழியத்துக்கு விதைக்கும் பொழுது நம்ம ஊழியத்தின் தேவைகளை அற்புதமாக சந்தித்து கொண்டிருக்கிறார். தேவைகளை கர்த்தர் நிறைவாக சந்தித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நாம் ஒவ்வொரு காரியங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு விதையும் அது விதையாக இருக்கிறது. கண்ட இடத்துல போய்ட்டு விதைச்சிடக்கூடாது. நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். அன்பானவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். எது நல்ல நிலம் என்று பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நேரமும் நாம் காத்திருப்பது அது நல்ல விதையாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, 1 லட்சம் ரூபா கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் கொடுத்தா 5 ரூபா கூட கையில் வராது. அல்லேலூயா. நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆண்டு சமூகத்தில் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதையும் அதை பல மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறாருங்க. பல மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்குறாருங்க. அல்லேலூயா. 100க்கு 1க்கு 1 இல்லை. எவ்வளோதான் கொடுக்குறாருன்னு அவருக்கும் தெரியாது, எவ்வளோதான் பெற்றுக்கொள்ளு எனக்கும் தெரியாது. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, கடற்கரை மணலை என்ன கூடுமானால் எண்ணு, அதுபோல சந்ததி இருக்கும். ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே புரியல. அவரால் எண்ணவே முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நான் நினைச்சு பார்த்தேன், கடவுளும் அவர் இந்த மண்ணு எண்ணுவாரா? எனக்கு தெரியல. அவரால் எண்ண முடியாத பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்மளால எண்ண முடியாத பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். பெரிய பெரிய உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். பெரிய பெரிய மேன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். ஒன்றே ஒன்று தான் பண்ண வேண்டும், நம்மளுடைய நேரத்தை அவருக்கு விதியாக கொடுக்க வேண்டும். ஆண்டு சமூகத்தில் கொடுக்க வேண்டும். அதிகாலையில் நேரத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். மற்ற ஜெபங்களில் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக நான் இன்னைக்கு எழுந்தேன், நம்ம என்ன பண்ண போகிறோம் என்று தூங்கும் போது ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை நான் செஞ்சோமா, ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். பக்கத்தில் பாருங்க, ஏசப்பாடு ஊழியத்தில், இந்த ஊழியத்தில் சின்ன வேலையை, சின்ன காரியத்தை
செய்யும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். காலையில் எழுந்துறீங்களா? ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணேன்? ஒரு ஸ்தோத்திரம் பண்ணமா, ஒரு ஆமேன் பண்ணுமா, இல்லை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா, இல்லை மற்றவங்களுக்காக விதைச்சுமா, இல்லை மற்றவங்களுக்காக நம்ம சுவிசேஷம் அறிவிச்சுமா என்று படுக்கும் போகும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்? நேற்று தினத்தில் சவுதி அரேபியாவில் தான் ஒருத்தங்க கால் பண்ணாங்க, ஃபேஸ்புக்கில் கால் பண்ணாங்க. அவங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து அங்கே போயிருக்காங்க வேலைக்கு. நம்மளுடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது என்று சொல்லி ஆமேன் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க, அவங்க ஊழியத்திற்காக ஜெபித்து கொண்டு என்று ஆமேன் அவங்களை கேட்டுக்கொண்டார்கள். நம்மளுடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். ஊழியத்தின் வேகத்தை கர்த்தர் அதிகரித்து கொண்டே இருக்கிறார். அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஊழியத்தின் அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புவாராக, அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவாராக, அநேக அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த ஊழியத்திலிருந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா திசைகளில் இருந்தோம் ஆமென் இந்த ஊழியத்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு சென்று இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும். பின்பு முடிவு வரும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் விதையாக இருக்கிறாங்க. இன்னும் அநேக காரியங்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிராம சொல்றீங்க கர்த்தருடைய வார்த்தையை டெக்ஸ்டாக மாற்றி புக்ஸ் வடிவில் ஆமீன் அநேக தேசங்களுக்கு அநேக மொழிகளில் மொழிபெயர்ப்பை செய்து அநேக பேர் படிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. எது பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் ஊழியத்தின் நிலைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவாராக. வருகிற நாட்களில் ஆமீன் டிவி ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. எது பேர் ஆமீன் சொல்றீங்க? நல்ல கேமராமேன் நல்ல கேமரா கர்த்தர் கொடுப்பாராக. அநேக தேசங்களை கடந்து போகும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது சின்னதாக பார்க்க மாட்டாருங்க, பெருசாக பார்ப்பார். ஒரு காரியத்தை பார்த்துட்டுங்க, அவர் எது பண்ணாலுமே ரொம்ப பெருசாக பண்ணுறாரு. அவர் எது செஞ்சாலுமே ரொம்ப பெருசாக செய்கிறாரு. அவர் எது கொடுத்தாலுமே ரொம்ப பெருசாக கொடுக்குறாரு. அவர் எது செஞ்சாலுமே எல்லைகள் விரிவுபடுத்துறாரு. ஒரே ஒரு ஆதாமு, ஒரே ஒரு ஏவாளு கிட்டத்தட்ட 4 நதி ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் 4 நதி ஓடுற மாதிரி ஒரு சின்ன குழா போட்டு கொடுத்தாலே போதும். ஆனால் 4 நதி ஓடுற மாதிரி பெரிய விசாலமும் பெரிய அகலமான ஒரு தோட்டத்தையே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. கடல் உருவாக்கிறார். கடல் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு நாள் பலருக்காடுக்கு போனேன். பலருக்காடு போயிட்டு அந்த பீச்சுக்கு போனேன். நம்ம பீச்சு மாதிரியே இருக்குது, நம்ம கடல் மாதிரியே இருக்குது, நம்ம மணல் மாரியே இருக்குது. ஒரு நாள் கேரளா போயிட்டு, கேரளா அங்கே கொச்சின்ல அந்த போட் ஹவுஸ்லேருந்து போகும்ல பதர், அது என்ன பீச்? அது கேரளா போகணுன்னு தெரியல. அது ஆழப்புழா போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போகலாம். அங்கேருந்து அது என்ன பீச்? அது ஒரு பீச்சு. அங்கே போனேன். அங்கே பார்த்தோன்னா அதே மாதிரி நம்ம கடல், மேற்கு அதே மணல். ஆண்டவர் படைச்ச படைப்புகள். அதுக்கப்புறம் மலை தேசங்கள், இந்த மூணார் கொடைக்கெல்லாம் போய் பார்க்கும்பொழுது அவ்வளோ பெரிய மலைகள், அவ்வளோ பெரிய பள்ளங்கள், அவ்வளோ பெரிய மரங்கள், அவ்வளோ பெரிய நீரூற்றுகள், அவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சிகள். ஆண்டவர் உருவாக்குறது எல்லாமே பெரியதாக இருக்கிறது, அது விசாலமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தாலோ உங்கள் மேலே வைத்திருக்கிற நினைவுகளும் யோசனைகளும் அது பெரிதாக இருக்கிறது, அது நீளம் அகலமாக இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கான திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. சொல்லமாம். பொழுதில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எத்திராம சொல்றீங்க. நாம் இங்கே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் விதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது பெரிய விளைச்சலை கர்த்தர் கொண்டு வருவார். எத்திராம சொல்றீங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் விதையாக இருக்கிறது, அது விளைச்சலை நீங்க பார்ப்பீங்க. எத்திராம சொல்றீங்க.
அல்லேலூயா. அப்போ நல்ல நிலத்தில் விதைச்சோம்னா 30, 60, 100 கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது கர்த்தருக்கே நம்ம கடன் கொடுக்குறோம். அல்லேலூயா. இந்த பெட்ஷீட் ஊழியத்தை போயிட்டு நம்ம சென்னை பட்டணத்தில் போயிட்டு சுற்றி கொடுக்க போகிறோம். எதை பேராமல் சொல்கிறீங்க? இந்த சிறியவர்களுக்கு எதை கொடுக்குறீங்களோ அதை எனக்கே செய்கிறீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆளுக்கு ஒரு 5 சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிறியவர்களுக்கு போய் நம்ம கொடுக்க போகிறோம். அது ஆண்டவருக்கே கடன் கொடுக்குறோம். எதை பேராமல் சொல்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், உன் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து உன்னிடத்தின் வியாதியை விலக்குவேன், உன்னிடத்தின் வியாதியை விலக்குவேன், உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். இந்த சிறியவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க, உங்க வீட்டில் அரிசி குறைவதில்லை, எண்ணெய் குறைவதில்லை, பருப்பு குறைவதில்லை, காய்கறி குறைவதில்லை, உணவுக்கு பஞ்சம் இருக்காது. நான் சொல்லுகிறேன், உங்க சந்ததியே சாப்பாட்டுக்கு ஏந்தி நிற்பதில்லை. கொடுக்கிற கரங்களாக, நிறைவான கரங்களாக கர்த்தர் உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. நினைவில் வைத்திருப்பார். அவர் மறக்க மாட்டாரு. அவர் நினைவில் வைத்திருப்பாரு. அவர் மறக்க மாட்டார். இந்த சிறியவர்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செஞ்சிருக்கீங்கப்பா. அல்லேலூயா. நினைவுபடுத்தி நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, விதை என்பது கர்த்தர், நிலம் என்பது, நீங்கள் மத்திய 13ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாதனால அப்படியே ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை, நிலம் என்பது நம்மளுடைய நிலம். இந்த நிலத்தில் நம்ம எதை போடுறோமோ அது அப்படியே விளையும். ஒரு பிரதர் ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருந்தார். அவர் என்ன வச்சுருந்தாருன்னா, அந்த தாயின் கருவு அழகாக குழந்தை உருவாய், தாயின் கருவு அழகாக இந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது இந்த கடல் குதிரை பார்த்துறீங்களா? பார்க்குறது கடல் குதிரை ஷேப்பில் அப்படி இருக்கும். அவர் காது ஒரு ஃபோட்டோ எடுத்து போகிறாரு. நம்ம காது இருக்குது பார்த்தீங்களா? இந்த காதும் அந்த கரு மாதிரி அதே ஷேப்பில் இருக்குது. இந்த கரு அழகாக இப்படி உருவாக்கிங்களா? அந்த கடல் குதிரை மாதிரி உருவாக்கிங்களா? இந்த நம்மளுடைய எல்லாருடைய காதும் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் ஸ்டேட்டஸ் 2 இது வச்சு போகிறாரு. ஒரு கரு நம்ம என்னென்னலாம் காதால கேட்கிறோமோ அதுக்கு அது கருவாக உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த கரு உருவான என்ன சைஸில் இருக்குதோ காது அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. நம்ம காதால எதெல்லாம் கேட்கிறோமோ அது நம்ம உள்ளத்துல, நம்ம இருதயத்துல அது கருவாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அது வெளிப்படும், ஒரு நாள் வெளிப்படும். எத்தனை சொல்றீங்க? ஒரு நாள் மாம்சத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தை நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணினார். பகல் பாசம் வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவர் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தை எது செய்ய நினைக்குதோ நிச்சயமாக செய்து முடிக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தரை கவனிங்க. ஆண்டவர் வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற நீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில கருவாக உருவாகி கொண்டிருக்கிறது. அது நீங்க ஜபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கரு எப்படி 10 மாசம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு சித்தம் உருவாகி விட்டது, அவருடைய தீர்மானம் உருவாகி விட்டது, அவருடைய திட்டம் உருவாகி விட்டது. அதை நீங்க ஜபம் பண்ணி அதை வளர்த்து நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக பேர் இங்கே மாத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டு போயிடும். ஆனால் வெளியில் போனவனையும் குடும்பத்தை கஷ்டத்தையும் குடும்பத்தை சூழ்நிலைகளையோ இல்லை உலகத்தின் பாவத்திலையோ உலகத்தினுடைய சிற்றின்பத்திலையோ மாற்றிக்கொண்டு ஜபம் பண்ணாமல் தேடி ஓடிக்கொண்டு அழிந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தரை கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது எவ்வளவு உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் மாத்திரம் வந்து கேட்டு போகிறது பத்தாது. அதனால தான் எல்லா மிருகத்தை காட்டிலும் எல்லா படைப்புகளை காட்டிலும் ஆண்டவர் மனுஷனை பேசும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வார்த்தை உங்கள் காதால் கேட்டு உங்கள் இருதயத்தை நிறைந்து இருதய நிறைவினால் நம்ம வாய் பேசும் பொழுது கர்த்தர் அப்படி நிறைவேற்றுவார். ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாயினால் அறிக்கையிட்டு, பக்கத்தில் பசங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகா நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எங்க போகுது?
காதில் போகுது. நீங்கள் சொல்கிற வார்த்தை மற்றவங்களுக்கு கேட்குதே இல்லையோ, அது ஃபஸ்ட்டு உங்கள் காது கேட்க வேண்டும். அதனால தான் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? வேதத்தை வாசித்து அந்த வார்த்தையை நம்ம காதால் கேட்கும் பொழுது அது விசுவாசம் பெருகும். யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தோரான்னு சொல்லுவாங்க. தோரா சொல்லுவாங்க. அது 5 ஆகமம், எத்தனை ஆகமம் இருக்குது? ஆதி ஆகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், 5 ஆகமம் இருக்குங்களா? மொத்தம் 5 4ங்களா? உபாகமம் 1 2 3 4 5 ஆகமம். அதாவது ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அது பெண்கள் கற்பம் தெரிஞ்சிட்டாங்கன்னா, கர்ப்பமாயிட்டாங்கன்னா, அந்த டோரா என்று சொல்லப்படுகிற இந்த 5 ஆகமத்தை அவங்க பிள்ளை பிரசவம் ஒரு காலம் முன்னாடி 3 தடவை படிச்சிருவாங்களாம். 3 மாதத்துக்குள்ளாக அந்த 5 ஆகமம் படித்து முடிச்சிருவாங்களாம். அடுத்த 3 மாதத்துக்குள்ள மறுபடியும் 5 ஆகமம் படித்து முடிச்சிருவாங்களாம். அடுத்த 3 மாதத்துக்குள்ள அந்த 5 ஆகமம் அந்த பிள்ளை வெளிவரத்துக்கு முன்பாகவே அவர்கள் 3 முறை கர்த்தருடைய வார்த்தை 5 ஆகத்தை படித்து முடித்து இவர்கள் சவுண்டாக படிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது காதுக்குள்ள சென்று அவன் கருவில் இருக்கிற அந்த குழந்தையினுடைய காதுக்கு சென்று பிறக்கிற பிள்ளை எல்லாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக பிறக்கிறது. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெக்னாலஜிலையும் சின்ன நாடு தான். ஆனால் கர்த்தரை ஒரு சர்வ வல்லமுள்ள ஒரு வல்லரசு நாடாக கர்த்தரை வைத்திருக்கிறார். வல்லரசு நாடுகளை இவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? மொசாத் தான பேர் அந்த உளவுத்துறை அமைப்பு. உலகத்திலே பெரிய உளவுத்துறை அமைப்பு இஸ்ரேல் தான். திருவிழாமல் சொல்கிறீங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தரை கவனிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எது வாங்கி தரீங்களோ இல்லையோ, நல்ல ஒரு வேதத்தை வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம், நல்ல பைக்கு வாங்கி தரலாம், நல்ல ஃபோன் வாங்கி தரலாம், நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கி தரலாம். அதை விட மேலானது கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்படியாக நல்ல ஒரு வேதத்தை வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. உலகத்திலேயே அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. நல்ல ஒரு டெக்னாலஜிலும் எல்லா காரியத்திலும், உளவுத்துறையில் எல்லா காரியத்திலுமே. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தரை கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க அந்த வார்த்தை உள்ள சென்று அது கற்பம் தரிக்கப்படுகிறது. அதுக்குள்ளாக நம்ம விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் வரும் பொழுது நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். பக்கல் பாசங்கள், விசுவாசம் கேள்வினால் வரும், கேட்கறதுனால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். நம்முடைய விசுவாசமே, பக்கல் பசங்க, நம்முடைய விசுவாசமே, சத்தமாக சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 நினைக்கிறேன். அல்லேலூயா. கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருக்க முடியாது. கிருபை கொடுக்குது, விசுவாசம் இருக்குது. எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த விசுவாசம் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஈவாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் ஏன் தோல்வி வருகிறது? உங்க வாழ்க்கையில் ஏன் இன்னும் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியவில்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேற்ற பாதையில் இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிருக்கிறது, 5 வருடங்கள் ஆயிருக்கிறது, 10 வருடங்கள் ஆயிருக்கிறது, ஏன் 20 வருடங்கள் ஆயிருக்கிறது. ஏன் முன்னொரு காலத்திலிருந்து கூட நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாமல் இருக்கிறது காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை மேன்மைப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை, ஆமே, நான் ஒரு தடவை படிச்சுட்டேன், பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டேன், அது அவ்வளோதான் முடிஞ்சு நினைக்காதீங்க. பேதுரு எனக்கு தெரியும், தானியேல் சிங்ககேபி எனக்கு தெரியும், கிதியோனா தெரியும், அவர் நைட்டில் போயிட்டு அவர் ரட்சிப்புகள் நடத்தினாரு, மோசேவா எனக்கு தெரியும், நோவா காலத்தில் பேருவில்லமா தெரியும் என்று விட்டுட்டு போடாதீங்க. அனுதினம் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் படித்து, அனுதினம் உங்கள் காதால் கேட்டு, அனுதினம் கற்பை தரித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தெரியும் சொல்லிட்டு விட்டு போயிடாதீங்க. நான் எத்தனை வாட்டி படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் 10 வாட்டி படிச்சிருக்கேன், 100 தடவை படிச்சிருக்கேன், 1000 தடவை படிச்சிருக்கேன் கிடையாது. யோவான் 15 சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும்
நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவன் ஏற்க வேண்டும், என் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை அவன் சமட்டியாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பி வருவதில்லை. உங்களுக்கு குறித்தான வார்த்தை அது விதையாக கர்த்தர் கொடுத்து விட்டார். அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து உங்க உள்ளத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேகமாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 37-38 சொல்லுது. நான் 37-38 வேகமாக சிங்கல நான் பார்க்காம சொல்லிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி தோச்சி காய வச்சு மடித்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் போடுவாங்க. அந்த வசனம் படிங்க சிஸ்டர். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள். பக்கல் பாஸ் எல்லாம் சொல்லுங்க. கொடுங்கள். இது ரொம்ப அருமையாக தெரியும் மேடம். எல்லாம் சவுண்டாக பக்கல் பாஸ் சொல்லுங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எத்தனை பேராமல் சொல்றீங்க? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பூமி கிட்ட போயிட்டு நீங்க ஒரு மூட்டை நெல் கொடுத்தீங்கன்னா அது 100 மூட்டை நெல் கொடுக்கும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். காணிக்கை எடுக்கும் போது மட்டும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆனாங்க காணிக்கை குறித்து அங்கே சொல்லப்படலை. முன்னாடி வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு கொடுத்தனா அன்பு கிடைக்கும், சமாதானம் கொடுத்தனா சமாதானம் கிடைக்கும். நீங்கள் மீன் குழம்பு கொடுத்தனா அவங்க பிரியாணி கொடுப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கவலை மீன் கொடுத்தீங்கன்னா அவங்க பாறை மீன் கொடுப்பாங்க. எது விராமல் சொல்கிறீங்க? நாம் திரும்பியும் கொடுக்காம கொடுக்கறது மட்டும் வாங்கிட்டு போயிட்டா மறுபடியும் வராது. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. அன்பு கொடுத்தீங்கன்னா அன்பு கிடைக்கும், சமாதானத்தை கொடுத்து சமாதானம் கிடைக்கும். மற்றவர்கள் நீங்கள் குற்றவாளிங்கன்னு தீர்த்தீங்கன்னா மற்றவங்க எதுக்கெடுத்தாலும் மற்றவங்க மேலே தப்பு. அவங்க தான் இவங்க தான், ஆமாம் எங்கள் மாமியார் தான், இவங்களால் தான் என் வாழ்க்கை போச்சு, எங்கள் கணவனால் தான் வாழ்க்கை போச்சு, என் மனைவியால் தான் என் வாழ்க்கை போச்சு, என் பிள்ளைங்க சரியில்லை என்று நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. சரியே இல்லாத கருத்தை சரிப்படுத்தி கருத்து முடிப்பாராங்க. மற்றவர்கள் குற்றப்படுத்தாதீங்க, மற்றவர்கள் குற்றவாளி என்று சொல்லாதீங்க. எதுக்கெடுத்தாலும் மற்றவர்கள் குற்றவாளி என்று நீங்கள் தீர்க்கப்படாதிருங்க, நீங்களே தீர்க்கப்படாதிருப்பீங்க. இங்கே பணத்தை குறித்து சொல்லப்படலைங்க, நம்மளுடைய குணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய கேரக்டர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பணத்தை குறித்து சொல்லப்படவில்லை, நம்மளுடைய குணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய குணம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய மற்றவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கிறது. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஒரு சிலர்லாம் எலியும் பிடிமா, ஆமேன் கணவன் என்ன பண்ணுவாங்க, எலியும் பிடிமா அப்படி என்ன பண்ணுவாங்க, பேசக்கூட மாட்டாங்க. வயதான காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக நம்ம உறவில் ஒரு விரிசல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கொடுக்கணும், ஆமாம் சமாதானத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க. எதுக்கத்தாலும் எலியும் புண்ணியமாக இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோமோ கேளம்பாக்கத்தில், ஆமாம் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகும்போது ஒரு அந்த பிள்ளை சொல்கிறான், பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே சண்டை போட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா மேலே எங்கள் எப்பவுமே சந்தேகப்பட்டுருக்காரு, எப்பவுமே சண்டை போட்டுங்கனால ஏன் தான் நான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு ஏன் தான் நான் வீட்டுக்கு வரணும்னு தோணுது அப்படின்னு யார் சொல்கிறா? பையன் சொல்கிறான். நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? ஆமீன். கணவன் மனைவி உறவுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிள்ளைங்களும் என்ன பண்ணுவாங்க, அதுங்க கல்யாணம் ஆகும்போது அதுங்க டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணுவாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பு கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நல்ல காரியங்களை கொடுங்க. நல்ல காரியத்தை கொடுத்து நல்ல காரியங்களை நீங்கள் விளைச்சலாக பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒன்றும் வீணாக போவதில்லை. நீங்கள் பாவம் செஞ்சினா பாவ மரணத்தை பிறப்பிக்கின்ற வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ரோமர் 6ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அவைகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா பாவத்துக்கு அடிமையாக இருக்கீங்க. நீதிக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீதிக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும், பாவம் ஒரு மனிதனை மட்டுப்படுத்தும், பாவம் ஒரு மனிதனை மரணத்துக்குள்ளாக நடத்தும், பாவம் ஒரு மனிதனை நரகத்துக்குள்ளாக நடத்தும். நீதி ஒரு மனிதனை அவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வைக்கும். நீதி ஒரு மனிதனை கர்த்தருடைய திட்டத்தை செய்ய வைக்கும். நீதி ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போகும். எதிராம சொல்றீங்க, நம்மளுடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும்.
வசனம் சொல்லுது, நம்மளுடைய அவயங்களை நீதி ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எதை விடாமல் சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவோடு கூட அடக்க பண்ணப்பட்டேன். கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார். கிறிஸ்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். என் மாம்ச ஆசை இச்சைகளை சிலுவில் அறைந்து விட்டேன். மோச போக மாட்டேன். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட மாட்டார். நான் எதை விதைக்கிறேனோ சொல்லுங்க, சவுண்ட் சொல்லுங்க, எதை விதைக்கிறேனோ நான் அதே அறுப்பேன். எத்தனை சொல்றீங்க? ஜபத்தில் விதைச்சு பாருங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லை பாவத்தில் விதைச்சோன்னா பாவம் மரணத்தை கொண்டு வரும், சாபம் மரணத்தை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் நமக்காக கோதுமை மடியாக அவர் மடிந்தார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:24 கோதுமை மணியானது ஆமென் அது தனித்து அது செத்துதாகியில் நம்மளுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. விதை சாகும் பொழுது ஒரு புதிய ஜீவன் உண்டாகும். நீங்கள் ஒரு விதையை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காக்காவோ இல்லை ஏதோ ஒரு பறவைகளோ வந்து ஒரு விதை போடும் பொழுது அந்த விதை வளரும் பொழுது பார்த்தீங்கன்னா அதனுடைய மேல் அந்த ஓடு வந்து பிரிஞ்ச பிறகு தான் அது உள்ளேருந்து ஒரு பெரிய ஒரு குருத் ஒரு துளிர் வரும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. விதைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்மளே ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டு சமூகத்தில் விதைக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நான் உலகத்தில் பார்த்துடுங்க, அதிகமாக சாப்பிட்டா சுகர் பிபி வரும் சொல்கிறாங்க, அதிகமாக ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை. அதிகமாக நடந்தால் மற்றவங்க கூட இன்னொன்று சொல்லுவாங்க, வீட்டில் நல்லா தான் பேசிப்பாங்க, நல்லா பேசினா சிரிச்சுனே இருந்தாங்க, திடீர்னு சண்டை வந்துச்சுங்க சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? அதிகமாக பேசினாலும் பிரச்சனை ஆகுது, அதிகமாக பேசினாலும் பிரச்சனை ஆகுது, அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை ஆகுது, அதிகமாக சாப்பிட்னாலும் பிரச்சனை ஆகுது. ஒரு சிலங்கிட்ட அதிகமாக பழகினாலும் பிரச்சனை ஆகுது, பழகாமல் இருந்தாலும் பிரச்சனை ஆகுது. நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அதிகமாக பழக அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதா இருக்கிறது, அது பாதுகாப்பு கொண்டு வருவதா இருக்கிறது. ஜபத்தில் பழகுங்க, வேத வாசிப்பில் பழகுங்க, ஆராதனை செய்வதில் பழகுங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில் பழகுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். சொல்லமா? ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. எல்லாரும் சொல்லலாமா? நான் உனக்கு போதித்து நடப்பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். சொல்லலாமா? ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பே. விசுவாசிக்கிறீங்களா? உன்னையும் ஆசீர்வதிப்பே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே, தேசத்தில் உனக்கு இடம் உண்டாக்கினே. ரெகபோத் உனக்கு உண்டு, இது முதல் ரெகபோத் உனக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைச்சாங்க, பஞ்ச காலத்தில் விதைச்சாங்க, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். நான் நினச்சி பார்த்தேன், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் அப்பா கிட்ட இருக்குது, பயங்கரமான சொத்துக்கள் இருக்குது. இவர் விதைக்காமலே சாப்பிட்டு இருக்கலாம், விதைக்காமலே வாழ்ந்திருக்கலாம், இல்லை உழைக்காமலே வாழ்ந்திருக்கலாம். கிடையாது. ஆண்டவர் சோம்பேறியாக ஆதாம் ஏவாள் படைக்கல, அந்த தோட்டத்தை போல பூமி முழுவதும் உருவாக்க முடியாத கர்த்தர் படைத்தார். நம்மளுக்கு என்னதான் பணங்கள் இருந்தாலும் நம்ம விதைக்கும் பொழுதுதான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தாலும், ஈசாக்குக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தாலும், ஆனால்
யாக்கோபை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். லாபான் வீட்டில் இருக்கும்போது ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. எல்லாருமே ஆமென், நம்ம உழைக்கும் பொழுது விதைக்கும் பொழுது அறுவடை பெற்றுக்கொள்ள முடியும். சிறு பிள்ளைகள், எங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, அவனுக்கு வந்து பிக்கி பேங்க்னு சொல்கிறானுங்க. என்ன பண்ணுவா பிக்கி பேங்கா? அது என்ன பண்ணானுங்க, காசை எட்டுமே என்ன பண்ணுறானுங்க, அந்த காயின் போட்டு வச்சுருக்கானுங்க. அவனுக்கு பையன் சொல்கிறான், இதில் எடுத்து பெட்ஷீட் வாங்கிப்பா. எண்ணி பார்த்தா எத்தனை பெட்ஷீட் வரும்னு தெரியல. எது பேர் அவன் சொல்கிறீங்க? இந்த பிள்ளைகளுக்கு தீர்மானம் எடுங்க, இந்த வருடத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரியே போட்டு அது என்ன பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்க சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் விதைக்க சொல்லிக் கொடுங்க. எது பேர் அவன் சொல்கிறீங்க? சின்ன வயசுல நம்ம பழக காட்ட வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அது பிக்கி பேங்க சேர்த்து வச்சு பெட்ஷீட் ஊழியத்துக்காக அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 800 மறந்துட்டேன், வீட்டில் இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களுமே அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஈசாக்கு விதை விதைக்கிறாங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமாம், அப்பா கிட்ட சொத்து இருக்கிறது, தோட்டத்தோடு சொல்றாரு, அமைதியா இல்லைங்க, ஈசாக்கு விதைக்கிறாருங்க. விதைப்போம் மறுப்போம் அங்கே வேலை செய்யறதுங்க. எல்லாம் கர்த்தா கவனிங்க. நீ இந்த நாட்கள் ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்ட சமூகத்தில் காத்திருப்பது ஒரு விதையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அது ஒரு விதையாக இருக்கிறது. இந்த நேரத்தை சொல்லப்பட்டிருக்கிற ஓர் ஆமேனும் ஸ்தோத்திரமும் அது ஒரு விதையாக இருக்கிறது. அது பெரிய விளைச்சலை கொண்டு வரும். அனுதினமும் நீங்க ஜெபிக்கிறீங்களா? அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சித்தத்தின்படி வாழ்றீங்களா? அதெல்லாம் விதையா இருக்கிறது. அது உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்க சந்ததிக்கும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.